ஹலோ மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் ட்ராக்கர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் ட்ரிக்கோட தான் வந்திருக்கேன். நீங்கள் நிறைய கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆப்டிகலி ஆக்டிவ் ஐசோமர் எத்தனை இருக்குது, இல்லை டோட்டல் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எத்தனை இருக்குது, மீசோ காம்பவுண்ட்ஸ் எத்தனை இருக்குது, அப்படி இல்லையா ரெசிமிக் மிக்சர் இருக்கா அப்படிலாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்ட்ரக்சர்லாம் வரைஞ்சி பார்த்துட்டு பிளேனார் சிமெண்ட்லாம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு டைம் நிறைய எடுக்கும். ஈஸியாக கைரல் கார்பனை மட்டும் கண்டுபிடிச்சி ட்ரிக் வச்சு சால்வ் பண்ணி எப்படி நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு கைரல் கார்பன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தா ஓகே, இல்லைன்னா நான் சொல்கிறேன். ஒரு கார்பன் ஆட்டம் லெட்ஸ் கன்சிடர் இதுதான் சீன் வைங்க. கார்பன் கேன் மேக் 4 பாண்ட்ஸ். ஓகேவா, 4 பாண்ட் மேக் பண்ணலாம். இப்படி இப்படி இந்த பக்கம் இப்படி. இந்த 4 பாண்டுமே டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கும். லைக் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருந்தால் இங்கே ஒரு ஆல்கஹால் குரூப்பு, இங்கே தான் ஒரு நைட்ரஜன் குரூப்பு, இங்கே ஒரு மீத்தேன் குரூப்பு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருந்தா அது ஒரு கைரல் கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் பேசிக். இப்போ ட்ரிக் நான் 2 கேஸ்ல சொல்ல போறேன். கேஸ் 1 பாத்தீங்கன்னா, கேஸ் 1ல இந்த காம்பவுண்ட்ல சிமெட்ரியே இருக்கக்கூடாது. நோ சிமெட்ரி. ஓகேங்களா, இப்போ கைரல் கார்பனை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். கைரல் கார்பன் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த காம்பவுண்ட்ல எத்தனை கைரல் கார்பன் இருக்குன்னு கண்டுபிடிங்க. இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கலாமா? இந்த கார்பன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஹைட்ரஜனை நம்ம எப்படி கூட எழுதலாம், இங்க அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன் குரூப், ஒரு மீத்தேன், ஆல்கஹால், கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. சுத்தி 4மே டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அப்ப இது ஒரு கைரல் கார்பன், ஸ்டார் கூட டெனோட் பண்ணிக்கலாம். இந்த கார்பன் எடுங்க, சுத்தி 3 ஹைட்ரஜன் வரும். H3ன்றது எப்படி இருக்கும்? இப்படி ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இப்படிதானே இருக்கு. ஆல்ரெடி 3 ஐடென்டிக்கல் குரூப் இருக்கு. ஸோ இது கைரல் கார்பன் இல்லை. இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அதுவும் கைரல் கார்பன் இல்லை. அப்போ இந்த காம்பவுண்ட்ல எத்தனை கைரல் கார்பன் இருக்குன்னு என்ன டெனோட் பண்ணிக்கலாம். என் டெனோட்ஸ் கைரல் கார்பன். இங்க 1 தான் இருக்கு, ஒரு கைரல் கார்பன் இருக்கு. இப்போ ட்ரிக் பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எத்தனைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிக் சொல்றேன். நம்பர் ஆஃப் ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ட்ரிக் பாத்தீங்கன்னா 2 பவர் n. 2 பவர் n. ஓகேங்களா, n கைரல் கார்பன். இப்போ இங்க 1 இருக்கு. 2 பவர் 1 பார்த்தா என்ன வரும்? 2 பவர் 1 2. அப்போ 2 ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இது நம்ம ஏன் டெனோட் பண்ணிக்கலாம், ஆப்டிகலி ஆக்டிவ் ஏன் டெனோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் மீசோ காம்பவுண்ட்ஸ் பிரசன்ட் இன் காம்பவுண்ட், அதுக்கு என்ன ட்ரிக்னா, நம்பர் ஆஃப் மீசோ காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 0. ஏன் 0? மீசோ காம்பவுண்ட் என்ன டெஃபினிஷன் தெரியுமா? மீசோ காம்பவுண்ட்ஸ்னா a stereoisomer which has a plane of symmetry இல்லைன்னா ஒரு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்கேன் நான், கேஸே சிமெட்ரி இருக்கக்கூடாது இந்த மாலிகுல்ல. அப்போ சிமெட்ரி இருந்தாலும் மீசோ காம்பவுண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். அப்போ சிமெட்ரி இல்லைன்றப்போ மீசோ காம்பவுண்ட்ஸ் இருக்காது. ஓகேங்களா, மீசோ காம்பவுண்ட்ஸை நான் M டெனோட் பண்ணுவேன் சும்மா. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்டிகல் காம்பவுண்ட்ஸ், ஆப்டிகலி இது ஆப்டிகலி ஆக்டிவ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்டிகல் ஐசோமர்ஸ் கேட்கறேன். ஆப்டிகலா ஆக்டிவும் சேர்த்துட்டு ஆப்டிகலி இன்ஆக்டிவ் ரெண்டுமே சேர்த்து என்ன வரும்னா, ரெண்டுத்துமே ஆட் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்டிகல் ஐசோமர்ஸ் என்னன்னா A plus M, which is nothing but 2 power n. ஏன்னா 0 தானே, 2 power n தான். இப்போ நம்பர் ஆஃப் ரெசிமிக் மிக்சர் அல்ல ரெசிமிக் காம்பவுண்ட்ஸ் இதுல எவ்வளோ பாசிபிள்னு கேட்டா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த A இருக்குல்ல by 2, அதுதான் மீசோ காம்பவுண்ட்ஸ்க்கு. கீழே எழுதுறேன். நம்பர் ஆஃப் ரெசிமிக் A by 2, ரெசிமிக் மிக்சர்னு சொல்லுவாங்க. ரெசிமிக் மிக்சர் A by 2. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? இதுதான் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சிமெட்ரி இல்லாத கேஸ்ல நம்பர் ஆஃப் ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் 2 பவர் n, நம்பர் ஆஃப் மீசோ காம்பவுண்ட்ஸ் 0 வந்துடும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்டிகல் ஐசோமர்ஸ் இது ரெண்டு ஆட் பண்ணணும், அது 2 பவர் n. நம்பர் ஆஃப் ரெசிமிக் மிக்சர் பாத்தீங்கன்னா A by 2. இதுல வர ஆன்சரை 2 ஆல் டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா, நான் ஒரு கொஸ்டின் தரேன். நீங்க இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இந்த காம்பவுண்டுக்கு ஆப்டிகலி ஆக்டிவ் எத்தனை, மீசோ காம்பவுண்ட்ஸ் எவ்வளோ, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்டிகல் ஐசோமர்ஸ் எவ்வளோ, ரெசிமிக் மிக்சர் என்ன வரும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இப்போ நம்ம கேஸ் 2 பார்க்கலாம். இருங்க, பதட்டப்படாதீங்க, நிறைய இருக்கு, என்னது ஒன்றும் புரியல நினைக்காதீங்க, சிம்பிளாக ஈஸி தான் சொல்கிறேன். கேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரி இருக்கும், சிமெட்ரி அந்த காம்பவுண்டில் இருக்கும். இதை நான் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் என்ன சிமெட்ரின்னு. இப்போ அந்த கைரல் கார்பன் கண்டுபிடிக்க சொன்னால, n வந்து ஈவனா இருந்தா ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா, அந்த கைரல் கார்பன் ஆடா இருந்தா ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா. நான் முன்னாடி பார்த்தது a = 2n மட்டும் அங்கே பார்த்தோம். இங்க வந்து -1 எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் நீங்க பவர்ல. அதே ஆடா இருந்தா சேம் அதை போட்டுட்டு செகண்டா நம்ம இன்னொரு நம்பர் கொண்டு வரும். ஸோ செகண்டா கொண்டு வரதுனால 2 நம்பர் வச்சுக்கோங்க. அதே n⁻−1 தான், இது செகண்டா போறதுனால டிவைடட் பை 2, 2 செகண்டா வந்து 2 நான் வச்சுக்கோங்க. ஈஸியா. அப்புறம் இங்க m = 2 பவர், அங்க n-1ல இங்க வந்து n-2, அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட், மீசோ வந்து செகண்டா நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ டிவைடட் பை 2. இங்கேயும் m = 2 பவர் n-1, ஆனா இங்க -1, இங்க வந்து 2. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுனா, இந்த ஆடுக்கான ஃபார்முலா வந்தா மீசோக்கு பவர்ல -1 வரும். ஈவன்ல வந்து மீசோக்கு ஈவன்றால ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன 2 தானே, -2/2. ஓகே, அவ்வளவுதான். இது நீங்க ரெண்டு ஞாபகம் வச்சுட்டா போதும். இது டி வந்து டோட்டல் ஐசோமர்ஸ், ஆப்டிகல் ஐசோமர்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொன்னா a+n தானே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கீழே போட்டுறாங்க, அவ்வளவுதான். இப்போ இது பாருங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இது வந்து பாசிட்டிவ் வேல்யூவா, இது சேமே இங்க நெகட்டிவா இருக்கு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆயிடும். ஸோ இது மட்டும் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இங்க வந்திருக்கு, அவ்வளவுதான். ரெசிமிக் மிக்சர் சேம் ஃபார்முலா தான், a/2. இங்க வர ஆன்சர் டிவைடட் பை 2. அதே மாதிரி தான் ரெண்டு கேஸ்லயும் சேம் ஃபார்முலா தான். ஓகேங்களா? -1 இங்க செகண்டா போடுறோம், 2 டிவைடட் பை 2. மீசோ ஈவனு, ஆனால் ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் 2 டிவைடட் பை 2. ஆடு 1/2, அவ்வளவுதான். இது நீங்க 2 தடவை பார்த்தா ஞாபகம் வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு டைம் அங்கே சேவ் பண்ண போகுது எக்ஸாம்ல. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல நிறைய நீங்க வரைஞ்சு பார்க்க தேவையில்ல, டக்குன்னு ஃபார்முலாவில் போட்டு போயிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது வந்து எக்ஸாம்பிள், இந்த காம்பவுண்ட் இதை வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல எழுதலாம். ஸ்டீரியோசிமெட்ரி ஸ்ட்ரக்சர்ல எழுதும் போது இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். கரெக்டாக டிவைட் பண்ணும்போது பாருங்க, ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். உங்க பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. அப்போ இது வந்து கேஸ் 2. ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் பாருங்க, இங்க ஒரு கைரல் கார்பன் இருக்கும், இங்க ஒரு கைரல் கார்பன் இருக்கும். ரெண்டு கைரல் கார்பன் இருக்கு. வந்து கைரல் கார்பன் 2 வந்து என்ன, ஈவன். ஸோ நான் என்ன ஃபார்மா சொன்னேன், ஈவன் என்னப்போ 2 பவர் n-1 தானே. இங்க 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2 பவர் 1 வரும். 2 பவர் 1 என்ன, 2 தான். ஓகேங்களா? ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து மீசோ காம்பவுண்ட்ஸ் m. மீசோ காம்பவுண்ட்ஸ் வந்து ஈவனுக்கு, ஈவன் போது நான் 2 பவர்ல என்ன வரும்னு சொன்னேன், 2 பவர் n-2/2 வருமா. n வந்து 2, அப்போ 2 பவர் 2 - 2 வந்து 0, 0/2 வந்து 0 தான் வரும். எனிதிங் பவர் 0 வந்து 1. மீசோ வந்து 1. இப்போ டோட்டல் ஐசோமரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ஏவும் எம்மையும் ஆட் பண்ணா வந்துடல டோட்டல் ஐசோமரி காம்பவுண்ட்ஸ். அப்போ அது வந்து 3. ரெசிமிக் மிக்சர் வந்து a/2 பண்ணா ஆன்சர் 1. ஓகேங்களா? ரெசிமிக் மிக்சர் வந்து 1, R வந்து 1. இவ்வளவுதான். ஃபார்முலா நான் பர்சன் எவ்வளவு டக்குன்னு போட்டு பார்த்தீங்களா? நீங்க உட்காந்து ஃபுல்லா உட்காந்து ஸ்ட்ரக்சர்லாம் வரைஞ்சி கவுண்ட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் போட்டுட்டே இருப்போம். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.